விழுப்புரம் அருகே கர்நாடக இசை மூலம் பாரம்பரிய தெருக்கூத்து நிகழ்ச்சி நடத்தி வருவது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உள்ளூர் மற்றும் புராண கதைகளை ஆடல் பாடலுடன் சொல்லும் பழங்கால கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து நடத்துவது தற்போது முற்றிலும் குறைந்துவிட்டது. இந்நிலையில் பாரம்பரிய கர்நாடக இசை மூலம் தெருக்கூத்து நிகழ்ச்சியை விழுப்புரத்தை அடுத்த செஞ்சி அருகே உள்ள நல்லான்பிள்ளை பெற்றான் கிராமத்தினர் பல தலைமுறைகளாக நடத்தி வருகிறார்கள். நல்லான்பிள்ளை பெற்றாள் கிராமத்தில் காலங்காலமாக கர்நாடக இசை மரபை ஒட்டிய நாட்டார் கூத்து மரபு இது இந்த ஊரில் நல்லான்பிள்ளை பெற்றால் ஊரிலே நிகழ்த்தப்படு வருகிறது. இது தொழில்முறை அல்லாத கலைஞர்களால் அவர்கள் கற்றுக்கொண்டு இந்த ஊருடைய மரபான கலையாக இதை காத்து வருகிறார்கள். அதாவது என்னுடைய குலத்தை சார்ந்த சத்திரிய குலத்தை சார்ந்த என்னுடைய தாயாதி ஆகிய அர்ஜுனன் இடத்திலே நாளை சண்டைக்கு நான் செல்ல இருக்கின்றேன். இந்த தகவலை வார்த்தை மாறாமல் நீ சென்று சொன்னால் நிச்சயமாக அவள் கோபத்தை மறந்து என்னையும் மெச்சுவாள். அன்போடு என்னையும் வந்து பார்ப்பாள். புராண கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப பழங்கால ஆடை அலங்காரங்கள் அணிந்து தெருக்கூத்து நடத்துபவர்கள் பல மணி நேரம் செலவழித்து தங்களுக்கு ஒப்பனை செய்து கொள்கின்றனர். பெண் வேடமிட்டு ஆண்கள் பாடுவதை அனைவரும் வெகுவாக ரசிக்கிறார்கள். கணவர் தான் வந்திருக்கின்றாரா? என்னுடைய கணவரா? கண்ண மகாராஜம் கண்ணனாம் கணவன் எனக்கு தெரியும். அழிந்து வரும் இந்த கலையை காப்பாற்ற படித்த இளைஞர்களிடையே ஆர்வம் ஏற்படுத்தி வருவதாக தெருக்கூத்தில் பங்கேற்றவர்கள் கூறுகிறார்கள். ஆசிரியர்களாக பணியாற்றும் பலர் இந்த கலையை முன்னோர்களிடமிருந்து கற்று மக்களை மகிழ்வித்து வருவதாகவும் கூறுகின்றனர். இதில் எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள்லாம் இந்த கலையில் ஈடுபாடோடு இருந்து அவங்களும் இந்த கலையை நிகழ்த்திருக்கிறாங்க. அதனால் நானும் இந்த கலையில் தொடர்ந்து ஈடுபட்டு ஒரு 25-30 ஆண்டு காலமாக இந்த கலையில் ஈடுபாடோட பல்வேறு சிறப்பான வேடங்களை தெரிவித்து நான் நடித்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக இந்த கலையை எங்களுடைய தலைமுறை நடத்தி வருகின்றது. நாங்களே ஏறக்குறைய 3வது தலைமுறை. அதற்கடுத்து 2 தலைமுறை இப்பொழுது கல்லூரி படிக்கின்ற மாணவர்களையும் இந்த கலையிலே நாங்கள் ஒரு ஈர்ப்பு செய்து அவர்களையும் இந்த கலை வளரச் செய்வதிலே ஈடுபடுத்தி இருக்கின்றோம். அதாவது இந்த கலை எங்கள் மண்ணுக்கே சொந்தமான கலை, எங்களுடைய பாரம்பரிய கலை என்பதனாலே அதை நம்மோடு மட்டுமல்லாமல் நம்ம எது சந்ததியினருக்கும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இதை போன்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் தெருக்கூத்து நடத்துவது வழக்கம். கிராம மக்களை மகிழ்விக்கும் வகையில் இரவு நேரங்களில் நடத்தப்படும் தெருக்கூத்து மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. அதை வருங்கால சந்ததியினர் அறியும் வகையில் பாதுகாத்து ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்.